இதயத்துல அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து தமிழ்நாடு வந்து படுகுழியில விழுந்துருச்சு, இப்போ வந்து இந்த ஒரு மாசத்துல தான் அது வந்து எழுந்துருச்சா, வந்து கடனில தத்தளிக்குது, இப்படியெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்பயே விஜய் பேசினாரு. இப்போ ஒரு மாசத்துல இதெல்லாம் மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். உங்களோட பதில் என்ன? என்ன தாவேகா தரப்புல அவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடியவர் நீங்க தான் பதில சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஆரம்பிக்கும் போது இடையில பேசுனீங்க, ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, எப்படி இருக்கு பார்ப்போம்னு சொன்னீங்க. இல்லை, அந்த சிங்கப்பெண் படையை பற்றி சொன்னோம். இல்லை, அது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஓப்பனிங். இது அப்படியா? நல்லா பரவாயில்ல, எல்லா ஓப்பனிங்கும் நல்லா தான் இருக்குது. நீ டேக் ஆஃபும் நல்லா தான் இருக்கும், லேண்டிங்கும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்னு நம்புவோம். அது நம்ம தமிழ்நாட்டு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, நல்லதே நடக்கட்டும் நம்புவோம். ரைட். இப்போ 52% கல்வியில் உயர்வில் இருக்கிறது கடந்த ஆட்சியில் இருந்தது, நாம் இல்லைன்னு சொல்லலை. அது கடந்த ஆட்சி மட்டும் செஞ்சதா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் SSLC வரையும் இலவச கல்வி கொடுத்தாங்க. தலைவர் கலைஞர் இருந்தார். இல்ல சார், பேசவே இல்லை. இந்தியாவிலேயே பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நித்தி ஆயோக்ல பேசுறாரு இல்லையா? இந்த ஒரு மாசத்துல மாறி, அதையும் சேர்த்தான் சொல்றேன். இந்த ஒரு மாசத்துல மாறி இருக்காங்கறதா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தான் சொல்றேன். 42% பெண்கள் இந்தியாவில இங்க தான் அதிகமா வேலை செஞ்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதில் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு, சொல்ல விடுங்க. சரி. SSLC வரையும் காமராஜர் இலவச கல்வி கொடுத்தாரு. தலைவர் கலைஞர் வந்தார் முதல்வராக, அவர் PUC கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொன்னார்? தேர்தல் நேரத்தில் PUC வரை இலவச கல்வி கொடுத்தது கலைஞர்னு சொன்னார். அது உண்மையும் கூட. அது SSLC அதில் மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ உதாரணமாக நீட்டுக்கு 7% எடப்பாடி கொடுத்தார். உங்களுக்கு நன்றா தெரியும். நீட்டு விலக்கு அரசு பள்ளிகளுக்கு நான் கடந்த 5 வருஷமாக அந்த 2% கொடுங்கன்னு தொடர்ந்து அந்த நம்முடைய அமைச்சர்கள்ட்ட கேட்டேன். அன்னைக்கு 2.5% வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு கொடுங்கன்னு சொன்னேன். எது மாதிரினா, எப்படி உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளி கொடுத்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் கொடுக்கல. இப்போ இந்த ஆட்சியில் கேட்டிருக்கோம். அதை தான் இன்றைக்கி நீட்டில் போய் பேசியிருக்காரு. அது கூட அதை தாண்டி இந்த நீட்டு விஷயத்தில் எங்களுக்கு +2 மாணவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னைக்கு எய்ம்ஸ் வந்து மதுரை மட்டுமல்ல கோயம்புத்தூர்லையும் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து சென்னையிலிருந்து நமக்கு செங்கல்பட்டு வரையும் 6 வழிச்சாலை இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து திருச்சி வரையும் திருநெல்வேலி வரையும் கொடுங்க, 2 வரையும் கொடுங்கன்னு கேட்காரு. குறுக்காக திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரையும் 6 வழிச்சாலை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் புறா இன்னைக்கு ஒன்றா வலியுறுத்திட்டு வர்றாரு. அப்போ இது வந்து ஒரு ஆட்சி ஒரு மாதத்தில் செய்ய வேண்டியது. மேகதாது விஷயத்தை கடந்த முறை பிரதமரை சந்திக்கும் போது போய் ஒரு அழுத்தம், மேகதாது விஷயத்தில் எந்த காரணத்துக்கும் நீங்கள் கர்நாடகத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சியுமே மேகதாது கர்நாடகம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எதிராக தான் இருக்கும். அப்போ கடந்த முறை நிதி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொன்னார். ஏற்கனவே வர வேண்டிய ஒரு 4000 கோடி, அவர் 1000 கோடி இப்போ வந்திருக்கு. இப்போ போய் என்னென்ன கேட்டிருக்கார்? நிதி எங்களுக்கு நீங்கள் தடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கல்வி விஷயத்தில் அந்த 3000 கோடி கொடுங்கன்னு கடந்த முறை தகவல் சொன்னாரு. இந்த முறை வலியுறுத்துறாரு. அடுத்த முறை இன்னும் அழுத்தம் கொடுப்பாரு. அதனால இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடந்த முறை என்ன கேட்டாரு? ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதாவது வந்து தமிழ்நாட்டோட பெருமைகளை, தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசுறது ஓகே. அது வந்து நாமளும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம், அதெல்லாம் ஓகே, ரைட்டு. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேவும் சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, விஜய் பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு வந்து கடலில் தத்தளிக்குது, கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னவர் இப்போ எப்படி அப்படியே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறினாருங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தவறுகளை சொல்லுவாங்க. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்ன வார்த்தை இதை விட இன்னும் வித்தியாசமான வார்த்தை. கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இது எல்லா ஆட்சியும் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் எடப்பாடி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜெயலலிதாவுடைய தொடர் ஆட்சி. மீதி எல்லா தலைவர்களும் களஞ்சியம் காலி, கஜானா, இங்க கஜானா மட்டும்தான் காலின்னு சொல்றாரு, களஞ்சியமும் காலின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு ஆட்சி அடுத்த ஆட்சி வரும்போது சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், வாய்ப்பாடு. இது வந்து நாம வந்து பெருசா எடுத்துக்கல. இப்ப நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக
தலைமையிலான அரசு செஞ்ச அதை தொடர்றாரு சில விஷயங்கள்ல. மகளிர் உரிமை தொகை, பஸ் பயணத்தை வந்து நம்ம அடுத்தது பேசுவோம். கிராமத்துக்கு கொண்டு போயிருக்காரு. 100 யூனிட் மின்சாரத்தை 200 யூனிட் தரம் சொல்லியிருக்காரு. 700 மதுக்கடையில் ஒழிக்கலன்னு சொல்லி 399 ஒழிச்சிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் நம்ம பாராட்டுங்க. இதே தொழிலாட்டு கேட்கணும். ரொம்ப விமர்சனம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சகோதரர் இதயா இருக்கட்டும், சகோதரர் ராமா இருக்கட்டும், அவங்க சிங்கப்பெண் வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதில் முதல்ல ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் போக போக அது என்னன்னு தெரியும். இப்போ பேர் வைக்கிறது தலைவர் கலைஞர் மாதிரி உழவர் சந்தைன்னு பேர் வச்சார். அது சிறப்பாக நடந்துச்சு. அதன் பிறகு அதுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது அடுத்த ஆட்சியில். சமத்துவபுரம்னு பேர் வைக்கிறதுல சிங்கப்பெண்ணு பேர் வச்சதுனால அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த நோக்கத்தை தான் நம்ம பாராட்டணும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு திட்டமும் இப்போ கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது இவர் போய் ஒன்று கேட்குற விஷயம் பாருங்கள். கடலோரம் 1000 கிலோமீட்டர் இருக்குது. அதில் பகுதியில் உள்ள நகரங்களை வந்து பாதிக்கிறது. அவர் கேட்டது நேரடியாக சொல்லுங்க. அதாவது வந்து எந்த விஷயத்தை வந்து நீங்கள் குறை சொன்னீங்களோ கடந்த ஆட்சியில், அதே கேள்வி தான் இப்போ உங்களை நோக்கி கேட்குறோன்றாரு. அவர் சொன்ன வித்தியாசம் என்னன்னா, ஓவராலாக தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது யாரும் மறுக்கல. இந்த வருஷம் கஜானா இப்படி இருக்கு, இந்த வருஷம் நம்முடைய நிலைமை இப்படி இருக்குன்னா அவர் சொன்னார். அதை சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு வந்து சுத்தமாக மோசம்னு சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியில் தொழிலையும் கல்வியிலையும் 2வது இடத்துல இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். பிஹெச்எல், துப்பாக்கி தொழிற்சாலை, தூத்துக்குடி துறைமுகம், ஆவடி, அம்பத்தூர் தொழிற்பேட்டை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டது. மீண்டும் வந்து கலைஞர் ஆட்சி காலத்திலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியிலும் ஒரு மேம்பாட்டுக்கு வந்தது. நான் என்ன சொல்ல வர்றேன், அதை தாண்டி 80வது நம்பர் எப்போ வரும்? 75க்கு பிறகு தான் 80 வரும். 1லேருந்து 50 வரும், அது 80 வரும். அதனால் நாம் நேரடியாக நாங்கள் தான் செஞ்சோம்னு யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு தொடர்ச்சி தானே ஒழிய இதை வச்சுக்கிட்டு வந்து அவர் போய் அப்படி சொன்னார், அவர் சொன்னது உண்மை, நாங்கள் இப்படி முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு மேலும் கொடுங்க. அதே மாதிரி விண்வெளியை வந்து நீங்கள் பிற மாநிலங்கள் இருக்க மாதிரி எங்கள் குலசேகரப்பட்டினம் விண்வெளியை வந்து சர்வதேச அளவில் தேசிய அளவில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் ஒன்று ஜென்ராம் சார் கேட்டது அப்படிங்கிறது வந்து கடந்த இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணதுனால தமிழ்நாடு இந்த இடத்துக்கு வந்து நிக்குது, எங்களுக்கு அடுத்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறத ஜெனரல் சொல்றாரு. நான் கேட்கறது யாராவது கேட்பாங்களா? எடப்பாடியார் வந்து 7.5% கொடுத்தாரு, நாங்க 2.5% கொடுக்கல, இனிமே கொடுப்போம் திமுக இனிமே சொல்ல முடியுமா? 5 வருஷம் ஆச்சு. 10 கொடுத்தோம் தைரியமா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கான். 7 அவர் கொடுத்தாலும் 2 கொடுத்துட்டு 10ன்னு சொல்லியிருக்கலாம். இந்த 37 வயசு வரைந்தாங்க தமிழ்நாட்டில் குரூப் 1 எழுத முடியும். கலைஞர் ஆட்சியில் 40 இருந்துச்சுங்க. இந்த நான் 5 வருஷமா கேட்டேன், இந்த 37 49 ஆக்குங்க, 45 ஆக்குங்க. சமூக நீதி பேசக்கூடிய நம்ம மாநிலம் செய்யல. சமூக நீதி பேசாத ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், தெலுங்கானா 49 வயசு வரையும் எழுதலாங்க. ஏன்னா ஓபிசி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எழுதுறதுன்னு சொல்லி சொன்னேன். 5 வருஷம் கேட்கல. இப்போ இவங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க, 2% அவங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு வந்து அதிகாரிகள் வந்து தடுத்தாங்க. நான் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் நான் குறை சொல்ல முடியாது. இன்னும் எங்களை மாதிரி ஆளுகளை பார்க்கவே இல்லை. 4.25 வருஷம் பார்த்து பேசி ஒரு தகவல் சொல்ல முடியல. ஆனா அதே முதல்வர் அவர்களை 2014 ஈஸியா முதலமைச்சரை பார்க்க முடியுதா? சின்ன தகவலை சொல்லிடுறேன். இல்ல அதை சொல்லிடுங்க. என்னை போன்றவர்கள் இல்ல சார், நான் சொல்ல வரேன். கடந்த 5 ஆண்டுகள்ல முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினை உங்களால எளிதில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்துல்லாவால இப்போ வந்து ஆட்சியிலேயே பங்கெடுத்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய எளிதில் உங்களால பார்க்க முடியுதா அப்படிங்கிறதா? அதாவது நான் 4.25 ஆண்டுகளா பார்க்கல. 4.25 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அவர் காமராஜ் கேட்காமலே கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு அதுக்கு பிறகு வாக்கிங்ல தான் அவரை சந்திக்க முடிஞ்சு. பல விஷயங்களை சொன்னேன், சில விஷயங்களை செஞ்சார். நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு சொல்ல நான் சொல்வது, நானும் கேட்டிருக்கேன். இப்ப நான் போய் 3-4 முறை அமைச்சர்களை சந்திச்சிருக்கீங்க. உடனே போய் சந்திக்கிறேன். அவங்க நாங்க செய்யறோம் சொல்றது மட்டும் இல்ல, அதிகாரிகள் யாராச்சும் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த சோஃபா மாடல், இந்த சோஃபா மாடலுக்கு வாங்க. அந்த சோஃபா மாடல், சோஃபா மாடல் உதயநிதி குறிப்பிட்டிருக்காருல்ல, அது பாருங்க. இது விமர்சனம். கடந்த ஆட்சியில இன்னைக்கு திமுகவுடைய கோட்டை சென்னை, இன்னைக்கு 2 இடம் தான் எடுக்க முடிஞ்சு. என்னைக்குமே திமுகவுடைய கோட்டையா இருந்து ஏன் இல்ல? ஏன் நான் போய் அமைச்சர் நேருவை சந்திக்கிறேன். சென்னை மக்கள் நீங்க 100 விழுக்காடு ஏத்துனீங்க, ஆனால் 100 விழுக்காடு பதிலாக அதிகாரிகள் 200 விழுக்காடு ஏற்றிருக்காங்க. ஒரு 25 குறைங்க. முன்னாள் அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி பண்ணாங்க. மேன்ஷன்களுக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு டாக்ஸே வாங்கல. உங்களுக்கு தெரியுமா? அதிகமாக வாங்கிட்டோம், அதை குறைக்கணும்னு சொன்னாங்க. கொடுங்கன்னு சொன்னேன்,
செய்யலை. இன்னைக்கு 1,00,000 ஓட்டு ஒரு பாராளுமன்றத்தில் அன்னைக்கு திமுகவுக்கு வாக்கு குறைஞ்சது. இது நாளைக்கு சட்டமன்றத்தில் 15,000 வாக்கு குறையுங்கன்னு சொன்னேன். அதன் விளைவு என்ன? நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வெற்றி பெற வேண்டிய குளத்தூரிலே வெற்றி பெற முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அதிகாரிகளுடைய சூழல்ல இருக்கும் பொழுது பல காரியங்களை செய்ய முடியல. இன்னைக்கு நான் அமைச்சர்களை நான் சமீபத்தில் போய் பார்க்குறேன், நினைச்சா பார்க்க முடியுது, சொல்ல முடியுது. அதிகாரிகளை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாங்க, இங்கே பனையூரில் விஜய் இருக்கக்கூடிய பட்டா வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன பிறகு கொடுத்த பட்டாவை பறிச்சுட்டாங்க. இதை நான் அன்னைக்கு சொன்னேன், கேட்கல. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே பழைய நிலைக்கு கொண்டு வாங்கன்னு இந்த ஒரு வாரமாக கொண்டு வந்திருக்காங்க. இது சென்னையில் பல இடங்களில் ஏழைகளுக்கு பட்டா வழங்கி அதிகாரிகளை வந்து திரும்பி பெற்று கொண்டார்கள். அதன் விளைவு என்னன்னா, மீண்டும் பணம் கொடுத்தா அவங்களுக்கு பட்டா கொடுக்குற நிலைமை இருந்துச்சு. இப்போ அந்த ஆட்சி மாறி போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்னாள் ஆட்சி சிறப்பாக நடந்துச்சு, நான் இல்லைங்கல. ஆனால் அதை விட சிறப்பாக இது நடக்கணும். நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது.